இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுக்கு டே 1 ஊட்டியில். ஸோ நாங்கள் பெருசாக எதுவும் பிளான் பண்ணலை. நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிறதுக்கே 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி ஸோ ஒரு 2-3 ஸ்பாட் மட்டும்தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன், அதுக்கப்புறம் எல்கில் இருக்க முருகன் டெம்பிள், அதுக்கப்புறம் இந்த லோக்கல் மார்க்கெட்டு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப அம்சமா இருக்கீங்க. டேய், என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. ஊட்டிக்கு நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம். ஆனால் இந்த எல்கில் முருகன் டெம்பிளுக்கு இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். என்னோட பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேன்றதுனால நாங்கள் இந்த எல்கில் முருகன் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். இந்த எல்கில் முருகன் டெம்பிள் ஊட்டி மெயின் ஜங்ஷன்லேருந்து 2 kilometers டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினர் பழனி முருகனை போயிட்டு வழிபடணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்களால போக முடியாததால் முருகன் அவங்க கனவுல தோன்றி, நீங்கள் இங்கேயே எனக்கு ஒரு கோயில் கட்டி வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்றது அப்படின்னு நம்பப்படுது. இதுதாங்க பாலதண்டாயுதபாணி திருக்கோயில். நீங்கள் அர்ச்சனை பண்ணணுன்னா இங்கேயே தேங்காய், பூ, பழம் எல்லாமே வாங்கிக்கலாங்க. மொத்தம் 300 படிக்கட்டு இருக்கோங்க. உங்களால் படிக்கட்டு ஏற முடியலன்னா நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிள்லேயே மேலே உச்சிக்கு போயிடலாம். நாங்கள் இந்த பாலதண்டாயுதபாணியை வணங்கிட்டு கோயிலோட ரைட் சைடில் இருக்கும் 40 அடி உயரம் உள்ள முருகன் ஸ்டாச்சுவை பார்க்க கிளம்பிட்டோம். இந்த முருகன் சிலை மலேசியாவில் இருக்கும் 10 மலை முருகன் ஸ்டாச்சுவோட மினியேச்சர்னு சொல்கிறாங்க. இதோட டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா 40 அடி. நாங்கள் முருகன் ஸ்டாச்சுவை பார்த்து வணங்கிட்டு பக்கத்தில் இருக்கும் ஜலகண்டேஸ்வரையும் வணங்கிட்டு எங்களோட அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்களோட அடுத்த டெஸ்டினேஷனாக பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்துட்டோம். ஊட்டி வந்தால் எல்லாருமே ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு பிளேஸ்னால் அது இந்த பொட்டானிக்கல் கார்டன் தான். இங்கே என்ட்ரி ஃபீஸாக அடல்ட்ஸ்க்கு 100 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 50 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் சன்செட் டைமில் இந்த பொட்டானிக்கல் கார்டனை விசிட் பண்ணுவோங்க. ஸோ கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே நாங்கள் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க.
இன்னும் நிறைய எதிர்பார்த்து சென்னையிலலாம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கான ஆப்ஷனே இல்லைங்க. இங்கே அவ்வளோ சிட்டுக்குருவி இருந்தது. என்னோட பையன் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணாருங்க. ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்ததாக லோக்கல் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பிட்டோங்க. ಅರೆ ಕಿಲೋ 150 ಅದು ಕೂಡ ಎರಡು ಒಂದು ಕಡೆ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಸ್ಥಳಕ್ಕೂ നമ്മൾ ಮಾತ್ರ ಕಿಲೋ நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸு எல்லாமே வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக இந்த ஆஃப் சீசனில் நாங்கள் ஊட்டிக்கு பிளான் பண்ணது என் பையனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தாங்க. என்னடா பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாமல் நீங்கள் மட்டும் போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்கான ரீசன் என்னென்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பர்த்டேலாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ அப்படி பண்ணுறதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு.
हम इंडिया की Happy birthday to you, Devku. Devku. Chocolate kudu. யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட என் பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. இது அவன் பெரியவன் ஆகிட்டு பார்க்கும்போது அவனுக்கு இது ஒரு மெமரியாக இருக்கும். தேவ் குழந்தை சத்யா தேவ் அவர்களுக்கு எங்கள் அனைத்து சமுதாய இல்லத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தை நோய் நொடி இல்லாமல் சந்தோஷத்தோடு எல்லாம் வளமும் பெற்று குழந்தை வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். குழந்தை சத்யதேவ் அவர்களுக்கு எங்கள் அன்னை தெரசா முதியோர் இல்லத்து சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வாழ்க வளமுடன். சத்யதேவ் குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹேப்பி பர்த்டே குழந்தை சத்யதேவ், வாழ்க வளமுடன். எந்த ஒரு விளம்பர நோக்கத்துக்காகவும் இவங்களுக்கு உதவி செஞ்சதை நான் இங்கே பதிவே இல்லைங்க. ஸோ என்னை பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனில் உங்களால் முடிஞ்சதை செய்வீங்கன்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே பதிவிட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.